வண்டிக்கார் வந்து யூடர்ன் போட்டால் ஓகேங்க, அங்கேருந்து இங்கே வந்து கிராஸ் பண்ணுறாரு. பட் ஓகே, டிராஃபிக் இல்லை, அதனால் நம்ம ஒன்றும் இல்லை. பட் கொஞ்சம் ஏதாவது ப்ரீ பிளான் பண்ணணுங்க. டிராஃபிக்கில் வந்து ஓட்ட முடியாது இல்லைங்க. வர வர வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் டிராஃபிக்குங்க. எங்கே போனாலும் சட்டட்டு மேனிக்கு வந்து டிராஃபிக் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதில் ஒரு இடம் வந்து யூடர்ன் போகிறதுக்கும் யூடர்ன் இப்போ இவங்கெல்லாம் கிராஸ் பண்ணுறது கரெக்டுங்க. பட் இதுக்கு முன்னாடி ஒரு பைக்கர் ஓட்டுனாருங்களா, அது தப்பு. அது ஆக்சுவலி இந்த பக்கம் வர வண்டி ரைட் எடுத்து யூடர்ன் போடுறதுக்குங்க, அதில் விட்டு வராருங்க. ஸோ டூ வீலர் தானே, கேப் கிடைக்கிற இடத்துல பூந்துடலான்னு பார்க்குறாரு. அவரோட எண்ணம் கரெக்டு தான், தவறு கிடையாது. பட் இந்த ஆப்போசிட் சைடுக்கு இந்த வர வண்டியோட சூழ்நிலையும் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலத்தை பற்றியும் ஒரு பதிவு என்னன்னாங்க, இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு ஜங்ஷன், ரவுண்டான மாதிரி ஜங்ஷன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குங்க. பட் இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஃப்ளைஓவர் மேலே இன்னொரு ஃப்ளைஓவர் மாதிரி கொடுத்துங்க, டபுள் ஓவர் ஃப்ளைஓவர் மாதிரி, ஓவர் பிரிட்ஜ் மாதிரி கொடுத்து. அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, ஓவர் பிரிட்ஜுன்னு சொல்லாமல் எனக்கு தெரியல எப்படின்னு, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கொடுத்து பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன ஒரு இதுனா, முதல்ல 100 ஃபீட் ரோட்டில் என்ன சிக்னல் விழுந்தால் வண்டி அவ்வளோ தூரம் நிற்குமோ அதே தாங்க. இப்போ நீங்கள் கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா டிராஃபிக் ஆயாச்சுங்க. ஒரு சில டைம் வந்து இந்த பிரிட்ஜுக்கு நம்ம ரைட் சைடு எடுத்தோம் இல்லைங்களா, அதை முன்னாடி ஒரு யூடர்ன் கூட பார்த்தாலும் ஒரு பைக்கர் வந்து திருப்பினாருன்னு சொன்னாங்க, அந்த இடத்துலேருந்தே டிராஃபிக்காக இருக்கும். சிக்னலோட டிராஃபிக் யூஸ்டு பாருங்க. கீழே பாலத்தோட பயன் என்னங்க? கோவையில் இந்த பாலத்தோட பயன் என்ன? எனக்கு தெரிஞ்சு பலன் அளிக்குதான்னு கேட்டால், நான் கிராஸ் பண்ணணும், ஓகே, எனக்கு ஓகே. ஆனால் காந்திபுரம் போகிறவங்க தானே நிறைய பேர் கீழே வர்றீங்க. அவங்க எல்லாருமே போய் 100 ஃபீட் சிக்னலில் மறுபடியும் சிக்னலில் நின்று, அந்த சிக்னல் பர்பஸ் இல்லாமல் இருக்கணும் தானே இவ்வளோ கோடி கணக்கில் போட்டு நம்ம பாலம் கட்டுறோம். ஆனால் இதில் நடந்த எவ்வளோ பெரிய டிசைன் ஃப்ளா பாருங்க. இதை வந்து ஒரு ஃப்ளைஓவர் மேலே ஃப்ளைஓவர் கொடுத்துங்க. இந்த ஃப்ளைஓவரும் ஒன்லி இங்கிருந்து அந்த பக்கம் 100 ஃபீட்டை தாண்டவங்களுக்கு ஓகேங்க. ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் வழியாக போகிறவங்களுக்கு, நவ இந்தியா போகிறவங்களுக்கு இந்த ஃப்ளைஓவர் வந்து உபயோகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி கீழுக்க ஃப்ளைஓவர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கணபதியிலிருந்து வந்து நம்ம காந்திபுரத்தை எல்லாம் தாண்டிங்க இறங்கி போகிறவங்களுக்கும் அது ஓகே. பட் எல்லோரும் மெயினாக வர்றதே காந்திபுரம் பஸ் நிலையத்துக்காக தான். அது டவுன் பஸ் ஆகட்டுங்க, மஃப்சல் பேருந்து நிலையமாகட்டும், ஓம்னி பஸ்ஸஸ் ஆகட்டும், எல்லோரும் வர்றது அந்த இடத்துக்கு தானே வர்றாங்க. அங்கே தானே டிராஃபிக் அதிகமாகுதுங்க. அந்த இடத்துக்கே சொல்யூஷன் கொடுக்காம இது கீழே மறுபடியும் சரியான டிராஃபிக் ஆகுதுங்க. நொந்துடணுங்க. பாலமே எதுக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. இல்லைன்னா ஒரு அண்டர் பாஸாவது கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சுங்க. இவ்வளோ பெரிய ஃப்ளைஓவருக்கு மேலே ஃப்ளைஓவர், இந்த ஃப்ளைஓவரில் லாரி ஏறிச்சுன்னா ஏறுமான்னு தெரியலங்க. அந்த கிரேடபிலிட்டி இருக்கான்னு தெரியல. பஸ் ஓட்ட முடியாது, நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க இந்த ஃப்ளைஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னாலும். ஆனால் உபயோகமானு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு உபயோகம் முற்றிலுமாக இல்லைங்க. ஒரு 20% வேணால் இருக்கலாம். ஆனால் மேஜர் பர்பஸை சால்வ் பண்ணிச்சா, மேஜர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. ஒரு கரெக்டிவ் ஆக்ஷனும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. நம்ம நினச்சது போலவே இங்கேயே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகியாச்சுங்க. நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போன மாதிரி தான் பாருங்க. இங்கேருந்து இன்ச் மூவ் ஆகுங்க. அப்புறம் இந்த ஃப்ளைஓவரில் ஓவர்டேக்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் ஓவர்டேக் எடுத்து இந்த லேனுக்குள்ளே வர்றீங்க, காருகளே நான் சொல்கிறதுங்க. பாருங்க, நிறைய வண்டி இந்த வெள்ளைக்கோட்டை தாண்டி உள்ளே வருங்க. எனக்கு லெஃப்ட் பாருங்க, தேவையில்லாமல் வராப்பிள்ளைங்க அந்த புல்லட் காருங்க. எனக்கு லெஃப்ட்டில் ஏற்கனவே பின்னாடி லெஃப்ட்டில் வண்டி ஒட்டி வருங்க. நான் வந்து லெஃப்ட் டக்குன்னு இழுக்க முடியாது. ஆனால் இத்தனைக்கு நான் வெள்ளைக்கோட்டிலேருந்து உள்ளே ரொம்ப தூரம் தள்ளி வச்சு போகிறேனுங்க. ஆனால் முடியறது இல்லைங்க. டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சுங்க, வெறிகுண்டு ஆரம்பிச்சிருச்சுங்க டிராஃபிக்கு. அவ்வளோதான், இன்ச் தான். ஹாஸ்பிட்டல் சொன்னாலும் ஒன்றாவது, எங்கே போனாலும் யூட்டர்னும் பண்ண முடியாது, ஆம்புலன்ஸும் முன்னாடி திணறிட்டு தான் நின்றுட்டு இருக்குதுங்க. ஏன்னா நம்ம பிரிட்ஜ் சிஸ்டம் அந்த மாதிரிங்க. நான் அந்த ஒரு இடத்துல நல்ல ஒரு ரவுண்டாக நான் கொடுத்துருந்தீங்கன்னாங்க எந்த இஷ்யூ ஆகாம நீட்டாக போகுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலைங்க, ஆம்புலன்ஸோட சைரனு இங்கிருந்து போக முடியாதுங்க. எங்கே போகிறதுங்க, ரொம்ப சிரமம். கோயம்புத்தூர் வாகனம் ஓட்டிகள் தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா
யாரும் என்ன ஒரு லைக்கும் கூட போட மாட்டேங்கிறீங்க. வீடியோ குவாலிட்டி இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நைட் டைமில் டேஷ்போர்டில் அவ்வளோதான் வருதுங்க. பட் நான் சொல்கிற நிகழ்வுகள் கரெக்டாக இருக்கா இல்லைங்களா, நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா இல்லைங்களா, உங்கள் மனசில் ஒரு நாளும் கூட இதை பற்றி சிந்திக்காமல் இருந்திருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ண வேண்டாம். இல்லை உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ கொஞ்சம் பேர்த்துக்கு ரீச் ஆகுங்க. ஒரு நல்ல உட்கட்ட அமைப்பு வந்து கிடைக்குங்க. நன்றி.